ஊர்ல ஒரு பொண்ணு தன்னோட துணைக்கு ஒரு கிளியை வாங்கினான். ஆனா அடுத்த நாளே அதை திருப்பி கொடுத்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னா இந்த கிளி பேச மாட்டேங்குதுன்னு. அப்ப அந்த கடைக்காரர் கேட்டாரு, அந்த கிளி கூண்டுல கண்ணாடி இருந்துச்சா? ஏன்னா கிளிகளுக்கு முகம் பார்க்குற கண்ணாடி கூண்டுல இருந்துச்சுன்னா அந்த பிரதிபலிப்பை பார்த்து பேச ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு உடனே முகம் பார்க்குற கண்ணாடியை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் மறுபடியும் அந்த பொண்ணு கிளி பேச மாட்டேங்குதுன்னு கடைக்காரர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கடைக்காரர் உடனே, உங்க கூண்டுல ஏணி இருக்கா? கிளிகளுக்கு ஏணி இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணு உடனே ஏணியை வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் மறுபடியும் அதே பிரச்சனை. கடைக்காரர் கேட்டாரு, உங்க கூண்டுல ஊஞ்சல் இருக்கா? இல்ல, அதான் பிரச்சனை. ஊஞ்சல் இருந்தா ஊஞ்சல் ஆடிட்டே பேச ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு ஊஞ்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. மறுநாள் மறுபடியும் அந்த பொண்ணு அந்த கடைக்காரர்கிட்ட சோகமா வந்தாங்க. கிளி இறந்துருச்சு. கடைக்காரருக்கு ஒரே அதிர்ச்சி. அச்சச்சோ, அந்த கிளி எதுவும் பேசுச்சா? அந்த பொண்ணு, ஆமா, சாவுக்கு முன்னாடி அந்த கிளி பேசுச்சு. ரொம்ப மெல்லிய குரல்ல பலவீனமா என்கிட்ட கேட்டுச்சு. அந்த கடையில எனக்கு தேவையான உணவுகள் எதுவும் விற்க மாட்டாங்களான்னு கேட்டுச்சு. சமயம் நம்ம வாழ்க்கைக்கு உண்மையாகவே எது முக்கியன்றதை மறந்துடுறோம். தேவையில்லாததை தேடி நேரத்தையும் காலத்தையும் செலவிட்டு அலையிறோம். பணம், காசு இது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானதா தெரியும். ஆனா அதை விட முக்கியமானவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் நம்ம வாழ்க்கையில இருந்தாதான் நம்ம ஆத்துமா காக்கப்பட்டு பரலோகத்துக்கு போக முடியும்.